நடுவில் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு வெற்றிடம் இருந்துச்சு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு பேட்ஸ்மேன் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா ரிஷப் பண்ட் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் அவருக்கு நடந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிடில் ஆர்டரில் நிறையா பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை பிசிசிஐ கிட்ட இருந்துச்சு. அந்த டைம் ரஞ்சி ட்ரோஃபி இந்தியா ஏ கேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ரன்ஸை குவின்னு குவிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் சர்ஃபராஸ் கான். சர்ஃபராஸ் கான் லிட்டரலாக கதை உடச்சுக்கிட்டு இந்தியன் டீமுக்குள்ள வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமும் நிறைய மெமரபிள் இன்னிங்ஸ் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் உண்மையும் கூட. அவர் ஆள் என்னதான் பார்க்க கொஞ்சம் குண்டாவும் குட்டையாவும் இருந்தாலும் நல்ல மேட்ச் ஃபிட்னஸ் உள்ள ஒரு பிளேயர். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட், ஸ்டாமினா எல்லாமே கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். நல்ல கிரிக்கெட்டிங் எபிலிட்டியும் வச்சிருக்காரு அப்படின்றது இன்னும் பெரிய அட்வான்டேஜ் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட அந்த ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ், பேக் ஃபுட் டிஃபென்ஸ் எல்லாமே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தேவையான அளவு கரெக்டா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் போட்டா பொளந்து கட்டிடுவாரு. ஏன்னா ஒன்னு இறங்கி ஸ்ட்ரெயிட்ல இல்ல அந்த கவ் கார்னர் மேல சிக்ஸ் அடிப்பாரு, அப்படி இல்லைன்னா ஸ்வீப் ஆடிடுவாரு. விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி உள்ள ஏரியாஸ்ல இருந்து லெக் சைடு, ஆஃப் சைடுன்னு எல்லா சைடும் ரன் அடிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை வாய்ந்த ஒரு பிளேயர் தான் சர்ஃபராஸ் கான். அப்படி ஒரு பிளேயர் ஏன் இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல டீம்ல இல்ல அப்படின்ற கேள்வியை ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் இன்னைக்கு டீம்ல இல்லாததுக்கு ஃபிட்னஸ் ஒரு காரணமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா அவரால் பேட்டிங் ஆட முடியும் அப்படின்றத பல முறை ரஞ்சி ட்ரோஃபில அண்ட் இந்தியா ஏக்காக அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. அப்போ வேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நோண்டி பார்த்தா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வருது. பிசிசிஐல ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னா அந்த மேட்ச்ல யார் ஆட போறாங்க, யார் புதுசா டெபியூ பண்ண போறாங்க, அண்ட் டெபியூ பண்ண போற அந்த பிளேயருக்கு யார் கேப்பை வழங்க போறாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லா டீடைல்ஸும் ஒரு நாள் முன்னாடியோ இல்ல 6 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியோ ட்விட்டர்ல கசிஞ்சிரும் அப்படின்ற ஒரு பிரச்சனை பிசிசிஐ கிட்ட இருக்கு. அண்ட் கோச் கௌதம் காம்பீர் டீமுக்குள்ள இருக்கிற நியூஸை ஒரு பிளேயர் வெளியே லீக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பிளேயர் சர்ஃபராஸ் கான் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. உண்மையிலேயே சர்ஃபராஸ் கான் இதெல்லாம் லீக் பண்ணாரா அப்படின்னு கேட்டா அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே பதில் தெரியும்னு நினைக்கிறேன். சர்ஃபராஸ் கான் இந்தியன் டீமுக்கு வரதுக்கு முன்னாடியும் நியூஸ் வெளியே கசிஞ்சிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமா, கசிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சர்ஃபராஸ் கான் இந்த இந்தியன் டீம்ல இல்ல. இன்னைக்கு நியூஸ் வராம இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்னைக்கும் நியூஸ்ங்கிறது வெளியே லீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம்ல சர்ஃபராஸ் கான் இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். டெஸ்ட் கிரிக்கெட்டை விடுங்க, ஓடிஐலயும் T20லயும் நியூஸ் லீக் ஆயிருக்கு. டீமுக்குள்ள இருக்கிற நியூஸை சர்ஃபராஸ் கான் லீக் பண்றாரான்னு கேட்டா அவர் இல்லாதப்பையும் லீக் ஆகிட்டு தானே இருக்கு. அப்ப அவரால் அது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. அந்த நியூஸ் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி கோச் அவர் மேல பழி போட்டிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பிசிசிஐ தரப்புல இருந்து சர்ஃபராஸ் கான் டீம்ல எடுக்காததுக்கு என்ன காரணம்னு கேள்வி கேட்டப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ரிஷப் பண்ட் திரும்ப வந்ததுனால தான் சர்ஃபராஸ் கான் டீம்ல இல்ல அப்படின்னு. ஆனா ரிஷப் பண்ட் டீமுக்கு இருந்தாலும் நிறைய மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருந்தாலும் நடுவுல கருண் நாயர் எல்லாம் அவங்க ட்ரை பண்ணாலும் ஏன் சர்ஃபராஸ் கான அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க? சர்ஃபராஸ் கான ஸ்குவாட்லயாவது எடுக்கலாமே அப்படின்ற கேள்வி தான் நமக்கு இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.